கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, என் பாரத்தை கொண்டு போய் யார் மேலே இறக்கி வைக்கிறது? என்னுடைய பாரத்தை சுமக்க யாருமே இல்லை. என் பாரத்தை நானே தான் சுமந்துட்டுருக்கிறேன். என் கடன் பாரத்தை நான் தான் சுமக்கணும், மனபாரத்தை நான் தான் சுமக்கிறேன், என்னுடைய சரீர பாரத்தை நான் தான் சுமக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அநேக பிள்ளைகள் பாரத்தை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த காலை வேளையில் ஒரு நல்ல மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறாரு. சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். என் பாரத்தை யார் சுமப்பா யார் சுமப்பான்னு இருந்தீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாரத்தை என் மேலே சுமத்திரு, என் மேலே இறக்கி வச்சிரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, என்கிட்ட வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வில்லேஜுங்களெல்லாம் அந்த காலத்தில் சுமை தாங்கின்னு ஒன்று இருக்கும். விவசாயிகளோ இல்லைன்னா சின்ன கஷ்டப்படுகிற ஜனங்களோ மார்க்கெட்டுக்கோ சந்தைக்கோ பொருட்களை தலையில் சுமந்துட்டு போகும்போது தலைச்சுமட்டில் தான் போவாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் நவீன வாகனங்கள் எல்லாம் இல்லை. இப்போ வில்லேஜில் இருக்கிற ஜனங்கள் அந்த சந்தைக்கு போகிறது வரைக்கும் தலையில் அப்படி சுமந்துட்டு போவாங்க. அரிசி இல்லைன்னா சின்ன காய்கறிகள், தேங்காய், இந்த பொருட்களை எல்லாம் தலைமையில் சுமந்துட்டு போவாங்க. அது பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போகும் பொழுது அவங்களுக்கு கழுத்து வலிக்கும், தலை வலிக்கும். அப்போ சற்று இளைப்பாறனேன்னு அவங்களுடைய மனசு கேட்கும், அவங்களுடைய சரீரம் சொல்லும். அப்போ அந்த நாட்களில் கிராமங்களில் ரோட்டோரங்களில் இந்த சுமை தாங்கிகள் வச்சுருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு பெரிய கல் இருக்கும், இப்படி ஒரு கல் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம நின்றுட்டு அந்த பாரத்தை அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்படியே அந்த பாரத்தை அப்படியே திருப்பி இழுத்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டு போகிற மாதிரி மனுஷன் நிற்கிற ஹைட்டில் அந்த சுமை தாங்கிகள் இருக்கும். இப்படி அழகாக கமத்தி போட்ட பா மாதிரி அழகாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே இன்னும் தெரியாது. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வில்லேஜுங்களில் அது இருக்கும். அதுக்கு பேர் சுமை தாங்கி. அப்போ அவர்களுடைய சுமைகளை அதில் இறக்கி வச்சுட்டு சற்று இளைப்பாறிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு திருப்பி அதை சுமந்துட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போவாங்க. அப்படி பல இடங்களில் இருக்கும். இன்றைக்கி நீங்களும் அதுபோல் பல சுமைகளை, மன சுமைகள், சரீர சுமைகள், கடன் சுமைகள், பொறுப்புகள் என்கிற சுமைகள், இப்படி நிறைய சுமைகளை சுமந்துட்டு இறக்கி வைக்க இடம் இல்லை, எனக்கு கழுத்து வலிக்குது, மனசு வலிக்குது, சரீரம் வலிக்குது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பாரங்களை எல்லாம், அது என்ன பாரமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் ஒரு சுமை தாங்கிய மாதிரி தான். அவர் நமக்காக யாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். அதுக்கு மேலே நீ சுமக்க தேவையில்லை. தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, உன் மனச்சுமைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் சுமைகளை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளே என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுப்பேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய எல்லா சுமைகளை ஏற்றுக்கொள்ளும்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முடித்த உடனே ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் இவ்வளோ பெரிய கடன் சுமையில் இருக்கிறேன், இவ்வளோ பெரிய அவமானத்தை சுமந்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ பெரிய தோல்வியை சுமந்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ பெரிய கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ பெரிய வியாதியை சுமந்துட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அப்படி எல்லாவற்றையும் தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். ஒரு அற்புதம் நடக்கும். என்னென்ன சுமைகளை ஆண்டவரிடத்தில் இறக்கி வச்சிங்களோ அந்த சுமைகளுக்கு என்ன அற்புதம் அவசியப்படுதோ அதை ஆண்டவர் செய்து உங்களை சமாதானத்தில் நிலைநிறுத்துவார். அவர் உங்களுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுப்பார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ஜெபிசோன் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் மருத்துவத்துறையில் யூஜி முடித்து பிஜி ஆர்த்தோ படிக்க விரும்பி பல கல்லூரிகளுக்கு முயற்சி செய்தேன். எங்குமே எனக்கு இடம் கிடைக்கவில்லை. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கோயம்புத்தூர் ஜபகோபுரத்திற்கு வந்திருந்த போது அவரை தனி ஜபத்தில் சந்தித்து ஜபித்து கொண்டேன். ஜபத்தின் போது சகோதரர் சொன்ன மங்கள வார்த்தை, நீ நாடின துறைமுகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி ஜெபித்து என்னை மனதார ஆசீர்வதித்து அனுப்பினார். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய வல்லமையான ஜெபத்தினாலும்
எனக்கு சிறந்த மருத்துவக் கல்லூரியில் குறைந்த கல்வி கட்டணத்தில் பிஜி ஆர்த்தோ படிக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். பிஜி ஆர்த்தோ சர்ஜனாக படிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தார், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நம்முடைய கோவை ஆறுதலின் தோட்டம் நம்முடைய ஜெபகோபுரத்துக்கு வந்திருக்கும் பொழுது அடிமையிடத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீ நாடின துறைமுகத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். நீ விரும்பினபடி ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு ஒரு சீட் ஆண்டவர் வச்சுருக்காரு, கொண்டு போய் சேர்ப்பார். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் அவருக்குன்னு ஒரு சீட்டை வச்சு அதை கொடுத்தாரு. ஏன்னா அன்னைக்கு அவருக்கு மனபாரத்தோடு வந்தார். ஆண்டவர் எப்படியாவது எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கணுமே, இது வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல, தள்ளியே போயிட்டுருக்குதே, கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்விக்குறி. அதுவும் நான் எதிர்பார்த்த இந்த ஆர்த்தோ பிஜி எனக்கு கிடைக்குமா? ஆண்டவர் அவன் விரும்பின துறையில் கொண்டு சேர்த்தவர் உங்களுக்கும் செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கோவை ஆறுதலின் தோட்டத்தில் குடும்ப ஆசீர்வாத கொடுகை நம்முடைய குட்டி தீர்க்கதரிசி ஜெஃப்ரின் ஸ்டீஃபன் அவர்கள் தேவ செய்தியை கொடுக்குறாங்க. நிறைய அற்புதங்கள் அன்பு தம்பி மூலமாக ஆண்டவர் நடப்பித்து கொண்டிருக்கிறார். நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் அவர் மூலமாக ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் குறிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நடக்கிற அந்த கோவை குடும்ப ஆசீர்வாத கொடுகையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜெபிசோனுக்கு அவன் விரும்பின பிஜி ஆர்த்தோ சீட்டை கொடுத்து அவனுடைய மன பாரத்தை நீக்கி அவனுக்கு ஆதரவு கொடுத்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆதரவின் கரத்தை நீட்டி அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா சுமைகளை ஆண்டவர் உம்முடைய சுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்களை என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும். குறிப்பாக கடன் சுமையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன்களை அடைக்க நிரந்தர வருமானத்திற்கு வழிகள் திறக்கப்படட்டும். அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிற சுமக்க முடியாத வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தினால அவமானமோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து, குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லை, இது ஒரு பெரிய அவமானமாக இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய அவமானத்தை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்வீராக. இல்லைன்னாச்சுன்னா யார் யாரெல்லாம் தோல்வியோடு கூட தோல்வி நிமித்தம் மனபாரத்தோடு இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் வெற்றியை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுவீராக. சரீரத்தில் அழுத்தங்கள் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா வியாதிகளை மாற்றி ஒரு தெய்வீக விடுதலையை கொடுத்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். இப்பொழுதும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீருங்கிற மங்கள வார்த்தை அப்படியே இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.